தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாகையில் நாளை பரப்புரை செய்யக்கூடிய இடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி. பாலமுத்துமணி, எதற்காக இந்த இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது? எந்த இடத்தில் தற்போது பரப்புரை நடத்தப்பட இருக்கிறது? பாலவேல், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள கூடிய இடமானது தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அதாவது புத்தூர் அண்ணா சாலை அருகே உரையாற்றுவதற்காக அனுமதி கோரிய நிலையில தாவேகா மனுவை பரிசீலனை செய்து தற்பொழுது மாவட்ட காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்திற்குட்பட்ட புத்தூர் ரவுண்டானா பகுதியில் நாளைய தினம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த பகுதியில் பாதுகாப்பு நலன் கருதி, அதாவது அங்கிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த புத்தூர் அண்ணா சாலை பகுதியை தங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும், அங்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உரையாற்றுவதற்கான அனுமதி வழங்க வேண்டும் என்று நேற்றைய தினம் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் நாகை மாவட்ட எஸ்பியிடம் கோரிக்கை முன்வைத்தார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது புத்தூர் அண்ணா சாலை பகுதியில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான நிபந்தனைகளுடன் கூடிய அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தாவேகா சார்பில் விஜய் அவர்கள் சரியாக ஒரு 12:30 மணி அளவுக்கு அங்கு வரக்கூடியதாகவும் ஒப்புதல் தெரிவித்துள்ள நிலையில் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் அந்த பேச்சை முடித்துவிட்டு விஜய் புறப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களையும் அதே போல அதற்கான நிபந்தனைகளை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரச்சாரம் மேற்கொள்ளும் வாகனத்தை தொண்டர்கள் தொடர்ந்து வரக்கூடாது, மேலும் போக்குவரத்துக்கு இடையூறு அளிக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளோடு தற்பொழுது மாவட்ட காவல்துறை இந்த அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த இடம் மாற்றம் என்பது திடீரென தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது, பேசுபொருளாக உள்ளது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி.